விஜய் சேதுபதி அவருக்கு இருந்த காண்டை வந்து தீத்துக்கினாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளாக குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த தன்னோட நண்பர் பிரஜனை வந்து வெளியே துரத்தி விட்டாரு. ஏன்னா பிரஜன் தாங்க இந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்கிறது. ஸோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ பிரஜன் எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்றது எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா அந்தால வெளியே துரத்தணும்னு சொல்லும் போதெல்லாம் வெளியே அனுப்பல. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி பிளான் போட்டார் போல, அடுத்த வாரமே வெளியே அனுப்பிச்சா இதுக்காக தான் வெளியே அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால ஒரு வாரம் விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக விட்டு அடிப்போம். ஏன்னா அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே டவுட் வராது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி நினைச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கிறதுக்கு 1008 பேர் இருந்தோம், பிரச்சனை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னைக்கு நைட்டு, அதாவது சண்டே எபிசோட் நைட்டு பாருங்க சந்திராவோட ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு, சாண்ட்ராவோட ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா கண்டிப்பா ஒரு சீரியல், மெகா சீரியலே ஓட போகுது. சும்மா வெளியே போனதுக்கே அந்த அழுகைகள், ஒரேடியா அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னும் போது சந்திரானே வருதுங்க. சாண்ட்ரா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கவே அப்படியே எப்படி சொல்றது, ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நடிப்பு திறமை மொத்தத்தையும் இறக்குவாங்க, பார்க்க தானே போறோம் சாண்ட்ராவோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை எவிக்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு இல்லைன்றது நினைக்கிறீங்களா, இல்ல விஜய் சேதுபதி தான் காரணம் நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஓட்டுலாம் அவருக்கு இருந்தது. ஏன்னா அபிஷியல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு லீஸ்ட்ல எல்லாம் இல்ல, ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜில் தான் இருந்தாரு. லீஸ்ட்ல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா, அமித், இவங்களாம் தான் இது ரொம்ப லீஸ்ட்ல இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த 2 பீஸ்ல ஒரு பீஸை தூக்குவாங்க தான் நினைச்சேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கூட என்னன்னா சுபிக்ஷா தான் வெளியே போறத மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் தான் வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஸ்டேஜுக்கு வரல, வந்ததுக்கப்புறம் நான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிரஜன் தான் எவிக்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ பிரஜன் வெளியே போயிருந்தா எத்தனை பேர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் இது வந்து ஓட்டிங் பேசிஸில் இந்த சீசனை உனக்கு கொண்டு போகிறதே இல்லை அப்படின்றது கிளியராக புரிஞ்சிச்சு. ஓட்டுன்றது அப்போ எதுக்குடா போடுறது? ஆக்சுவலாக மக்கள்கிட்ட வந்து இப்போ இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க, ஹாட் ஸ்டாரில் போய் இப்படி ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களே, எதுக்கு சும்மா ஒப்புக்கு சப்பானுக்கு இந்த மாதிரி ஓட்டு போட சொல்றீங்க? ஏன்னா உங்க இஷ்டத்துக்குன்னு எடுக்கிறீங்க, உங்க இஷ்டத்துக்குன்னு வச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது அப்போ அந்த ஓட்டுன்றது மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது இந்த மாதிரி நீங்க வந்து ஓட்டு போடுங்க, இவங்களை காப்பாற்றணுமா, நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மக்களை வந்து ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு போட வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுறது. அப்புறம் எதுக்கு ஓட்டு? கடைசியில் வாரம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி விஜய் டிவியோட அந்த பிக் பாஸ் டீம் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி இவ்வளோ ஓட்டு வந்துருங்க, அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுரு, நான் ஒருத்தர் வச்சிருக்கேன் அவர் தூக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களே டிசைட் பண்ணுறாங்க போல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அடிச்சு சொல்றேன், விஜய் சேதுபதி அவரோட காண்டை தீத்துக்கினாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா சொல்றேன், அவருக்கு அன்னைக்கே பயங்கர காண்டாயிட்டாரு. கார்ல வச்சு ஊம குத்தா குத்திருப்பாரு. இந்த மாதிரி டேய் ஒழுங்கா அமைதியா இருந்துரு, என்ன பேச்சு பேசுற, ஒரு ஹோஸ்ட் நானே என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாம நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பயே பேசியிருப்பாரு. ஒரு 2 வாரம் டைம் கொடுக்குறேன், அது வரைக்கும் உள்ள இருந்துக்கோ, அதுக்கு அடுத்த வாரம் வந்து உன்னை வெளியே எடுத்துருவேன், ஏன்னா அதுக்கு மேல உன்னை உள்ள வைக்க முடியாது, ஒரு 2 வாரம் நல்லவனா நடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தாரு. என்னன்னு தெரியல. ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி 2 வாரம் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. கேமை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. நான் கூட நினைச்சேன், ஆஹா பிரஜன் இந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு, ஒருவேளை பிரஜன் அடுத்தடுத்து மேலே போயிட்டு வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். விஜய் சேதுபதி ஒரு காண்டை தீத்துக்கினார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா பிரச்சனை இன்னும் ஸ்டேஜுக்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இதே மாதிரி தான் கனி, அதாவது உள்ளே இருந்து தான் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது. ஓகேங்களா, இவங்க எவிக்ட் ஆகிறாங்க, அவங்க எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, கடைசி நிமிஷத்தில் இவனுக்கு வந்து மாற்றிடுறானுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்திருக்க அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் தான் எவிக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுது, இதுக்கப்புறம் சாண்ட்ராவோட கேம் பிளே வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பயங்கரமாக மீன்ஸ் ஒன்று அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்றன்னு மேலே போகலாம், இல்லை சர்றன்னு அதில் பாதாளத்துக்கு போகலாம், அடுத்த வாரமே வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பிரஜன்ற ஒரு ஆள் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை பத்தி ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டே இருந்தது. இந்த வீக்ல கூட பாத்தீங்கன்னா பிரஜனும் அதுக்கப்புறம் கானாவேனது இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது சாண்ட்ரா போயிட்டு வார்த்தையை விடாதுன்னு சொல்லிட்டு போய் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. இதுவே இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தால் அவங்க அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ பிரச்சனை மேலே ஒரு கேர் இருந்துகிட்டே இருக்குது, இந்த ஆள் எங்கள் வார்த்தையை விட்டுருவானோ வெளியே போயிடுவானோ அப்படின்ற ஒரு கேர் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் சாண்ட்ரா நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைக்கிட்ட இருந்து இவங்க சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஆளே நான் இண்டிவிஜுவலாக கேம் ஆடுறேன், ஒரு டாஸ்க்கில் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சாலுமே அது எப்படி முடியும், பொண்டாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீ இருப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ பிரச்சனை வெளியெடுத்ததுனால சாண்ட்ரா யார்கிட்ட போய் பேச போகிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராக இருக்க போது. ஏன்னா பிரச்சனும் சாண்ட்ராவும் சேர்ந்து திவ்யாவுக்கு வந்து ஆப் அடிச்சுட்டு இப்போ திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வளட்டி விட்டாங்க. இப்போ சாண்ட்ரா யார் கூட போக போகிறாங்க, இல்லை திவ்யா வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கூட கம்ஃபர்டபுளாக பேசுவாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு லைவ்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திவ்யாவை கழுவி ஊதிட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவும் சரி பிரஜனும் சரி. அதாவது இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து எல்லா நெகட்டிவ்லையும் ஒரு பொண்ணு கூட இருந்தது, அது கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணு பண்ணுறது இப்போ தப்பாகவே இருக்கட்டுமே. அதாவது எப்படின்னா
நம்ம என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு வந்து திருப்பி ஏற்றுக்காம திருப்பி பேசு அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது தப்பாகவே இருக்கட்டுமே, இருந்தாலும் டக்குன்னு போயிட்டு இந்த மாதிரி பின்னாடி நெகட்டிவாக பேச வேணாம்ல. ஏன்னா மற்றவங்க பேசுகிறாங்க ஓகே, இவ்வளோ நாள் உங்கள் ஃப்ரெண்டாக கூட தானே இருந்தது அப்படின்னு இவங்களே பேசுறது ரொம்ப ஒரு மாதிரி எச்ச வேலை மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னும் போது பிரஜன் வெளியே போகிறத பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே தான், இந்த ஒரு கப்பல் வந்து உடச்சி விட்டது நல்லது தான். அதே மாதிரி இன்னொரு கப்பல் ஒன்று சுற்றுது, இது வந்து அஃபிஷியல் கப்பல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுற கப்பல் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, கமருதீன் பார்வதி. அதில் வந்து அதே மாதிரி அந்த கப்பலையும் கொஞ்சம் உடச்சி விட்டா கொஞ்சம் ஷோ பார்க்க டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. எனிவேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக இந்த மாதிரி கப்புள்ஸ் கேம் ஆடுறாங்களா, அதாவது இப்போ சாண்ட்ரா பிரஜன் அவங்க அஃபிஷியல் அதை விடுத்தலுங்க, ஆனால் இந்த மாதிரி லவ் வச்சு ஒரு ட்ராக் வச்சு ஓட்டுறாங்களே, அது இந்த சீசனில் எடுபடுது, மக்கள் அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த லவ்ன்ற ஒரு ட்ராக்கே வந்து ரொம்ப கன்றாவியாக தான் இருக்குது. எல்லாருமே காரி தான் துப்புறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரீங்களா? ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா துஷார் அரோரா, அதுக்கடுத்து வியானா எஃப்ஜே, ஆதிரே எஃப்ஜே, எஃப்ஜேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ட்ராக்கு, ஆதிரே எஃப்ஜே, அதுக்கடுத்து பாரு கமருதீன் இப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போதில்லை. ஸோ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனா ஃப்ரெண்டுன்றாங்க, அதை அப்படியே தனியாக விட்டுருவோம். ஆனால் மற்றபடி இந்த ட்ராக்குங்கெலாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. பார்க்கலாம், ஏதாவது ஒன்றாவது பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜென்யூனாக நிற்கிது அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எதுவும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா கண்டென்ட்டுக்காக ஃபேக்காக தான் கிரியேட் பண்ணுறானுங்க. எனிவேஸ் பிரச்சனை வந்து தூக்குனது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிளியராக சொல்லலாம், ஓட்டின் அடிப்படையில் இல்லை, ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாக கூட உனக்கு மதிக்க மாட்டுறானுங்க. அதை எனக்கு பார்க்கும்போது தான் செம்ம காண்டாகுது. ஏன் ஓட்டை மதிக்க மாட்டீங்க? ஆக்சுவலாக பிரச்சனை தூக்கிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. 2 வாரத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதி மாநாட்ட கேள்வி கேட்டார்ல, அப்போ கேள்வி கேட்கும் போது விஜய் சேதுபதி எதிர்த்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கணும். இப்போ ரம்யா வந்து நீங்கள் ஒரு கோவப்பட்டு என்ன உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் உள்ள இருக்கும், நான் போகிறதுனா போங்கன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை பேசியிருப்பாருங்க. எனக்கு அப்போலாம் ஒன்றும் விருப்பம் இல்லை, நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிரச்சனை அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ஆக்சுவலாக ரம்யாவுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னே புரிஞ்சிக்காம ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு, ரம்யா மேலே இருக்க பெரிய தப்பு. விஜய் சேதுபதி ட்ரிகர் தான் பண்ணார். அதாவது நல்லா தானே பேசுகிறேன், மற்றதெல்லாம் நல்லா பேசுகிறேன், அதை கெட்ட வார்த்தை பேசும்போதெல்லாம் கரெக்டாக தானே பேசுங்க அப்படின்னு அதெல்லாம் ட்ரிகர் பண்ணுற வார்த்தை தான். ஒரு ஹோஸ்ட்டாக வந்து அப்படி பேசக்கூடாது. அவங்க பிரச்சனை என்னவோ பிரச்சனை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்டை தாண்டி ஒரு மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு ஏதாவது மனசில் ஏதாவது தூக்கி வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது போல, என்ன வேணா நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. கண்டஸ்டன்ட்டுக்கு எப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ, இப்படிலாம் பேசுறது தப்பு அப்படின்ற ஹோஸ்ட்டுக்கு இருக்குது. அதை விட பயங்கரமாக சொம்பு அடிக்கிற மாதிரி இருக்குங்க விக்ரம்க்கு. எனக்கு புரியலையே, இது வரைக்கும் விக்ரம் பண்ண தப்பெல்லாம் பெருசாக அட்ரஸ் பண்ண மாதிரி இல்லை. இந்த விக்ரம் பிரச்சனை எதுக்கு இவ்வளோ தூரம் தூக்கி பேசுகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பேசுகிறதுக்கு 1008 டாபிக் இருக்குது இந்த சாட்டர்டேவை இப்படியே முடிச்சிட்டானுங்க. எனக்கு அதை நினச்சி பார்க்கும்போது என்னடா சாட்டர்டே எபிசோடு இப்படி ஒஸ்ட் ஆகிட்டீங்க, சூப்பராக பெஸ்ட்டாக இருந்திருக்க வேண்டிய ஒரு எபிசோட இவனுங்க பார்த்தீங்களா ஒரு பக்கெட் மேட்டரை வச்சு சாட்டர்டே எபிசோட ஓட்டியிருக்கானுங்கன்னா எவ்வளோ மட்டமான வேலையை பார்த்துருக்கானுங்க மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த வீக்கில் கண்டென்ட்டாக இல்லை, எவ்வளோ சண்டைகள் நடந்தது, எவ்வளோ கலவரங்கள் நடந்தது, எவ்வளோ எப்படி பாலிடிக்ஸ் உள்ள அரசியல், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன நடந்தது, இதை பற்றி பேசினாலே ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே 2 நாளைக்கு கண்டென்ட் இருக்குது. ஆனால் இப்படி பண்ணுவானுங்க எதிர்பார்க்கல. எனிவேஸ் பிரஜன் இப்போ வரைக்கும் எவிக்ட் ஆயிருக்காருன்னு அப்டேட் வருது. பார்க்கலாம் பிரஜன் வந்து ஸ்டேஜுக்கு வந்தது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுதா என்னன்ற அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் பிரஜன் எவிக்ட் ஆகாமல், அதாவது வாய்ப்பு இல்லை, இதுதான் கன்ஃபார்ம் மேக்ஸிமம். இன்கேஸ் பிரஜன் எவிக்ட் ஆகாமல் சுபிக்ஷா எவிக்ட் ஆனால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா அமித் இவங்க 2 பேருக்கும் ஓட்டே இல்லை. ஸோ பிரஜன் எவிக்ட் ஆகணுமா இல்லை சுபிக்ஷா அமித் இவங்க 2 பேரில் யாராவது எவிக்ட் ஆகணுமா? உங்களோட ஆப்ஷன்ஸ் இந்த 3 பேரில் யாராக இருக்கும்? ஏன்னா சிங்கிள் எவிக்ஷன் தான். ஸோ சிங்கிள் எவிக்ஷனில் இந்த 3 பேரில் யாராக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட பிரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அமித் வந்து வெளியே போவேனா, ஆனால் அந்த மனுஷன் பாவம் இருக்கட்டும், ஓகேங்களா? பிரஜன் இல்லை சுபிக்ஷா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் போனால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஓட்டின் அடிப்படையில் பிரஜன் போக முடியாது, அதை மட்டும் கிளியராக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஓட்டு அந்த மனுஷனுக்கு இருக்குது, அது கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குலாம் இல்லை. ஆனால் சுபிக்ஷா அமித்தை விட கொஞ்சம் மேலே தான் இருக்குது, அஃபிஷியலில் சொல்கிறேன். ஸோ அப்படின்னு ஓட்டின் அடிப்படையில் இல்லை, இருந்தாலும் உங்கள் கெஸ் என்ன, நீங்கள் இவங்க போனால் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னா இந்த 3 பேரில் யார் போனால் ஹாப்பியாக இருப்பீங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.